ஸ்ரீமாத்ரே நமஹ. தீக்ஷிதா தைத்ய சமனி சர்வலோகவசங்கரி சர்வார்த்ததாத்ரி சாவித்ரி சச்சிதானந்தரூபிணி தேசகால பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी सर्वोपाधिविनिर्मुक्ता सदाशिवपतिव्रता सम्प्रदायेश्वरी साध्वी गुरुमण्डलरूपिणी कुलोत्तीर्णा भगाराध्या माया मधुमदीमही गणाम्बा गुह्यकाराध्या कोमलाङ्गी गुरुप्रिया स्वतन्त्रा सर्वतन्त्रेशी दक्षिणामूर्तिरूपिणी सनकादिसमाराध्या शिवज्ञानप्रदायिनी चित्कलानन्दकलिका प्रेमरूपा प्रियङ्करी नाम पारायण प्रीता नन्दी विद्या नटेश्वरी नित्या जगदधिष्ठाना मुक्तिदा मुक्तिरूपिणी लास्य प्रिया लयकरी लज्जारम्भाधिवन्दिता दीक्षिता दैत्यसमनी सर्वलोकवशङ्करी सर्वार्थदात्री सावित्री सच्चिदानन्दरूपिणी தீக்ஷிதா அப்படின்னா ஞானத்தை தரவல்லவள், குருவாக இருந்து நமக்கு ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறவோ அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். தீக்ஷிதா, தீக்ஷதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தீக்ஷிதாங்கிறது அருமையான பேர். ஒரு பொன் குழந்தைக்கு தீக்ஷிதான் பேர் இருந்தா அப்படி குருவாய் அந்த குழந்தைய பாவிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஞானத்தோட இருக்கும். அம்பாளோட ஆசீர்வாதம் அதுக்கு அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீக்ஷதர்ங்கிற பேரை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தீக்ஷதர் அப்படிங்கிறாலே ஞானவான் அப்படிங்கிற அர்த்தம். தீக்ஷதர் இது சிதம்பரத்திலாம் பாத்தீங்கன்னா நிறைய தீக்ஷதர் இருப்பா. சரி, இவெல்லாம் இருக்கட்டும். நாம இது நாராயணியம் படிக்கிறோமோ இல்லையோ, பட்டத்திரி எழுதினார் பட்டத்திரி அங்க உட்கார்ந்து நமஸ்கார மண்டபத்துல பாடினார். எட்டி குருவாயூரப்பரும் அவனும் மட்டுமே பேசிட்டு பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். நாராயணியத்தை கொடுத்தவர் பட்டத்திரி. அப்புறம் அதை பிரகடனப்படுத்தி அதை பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னா அனந்தராம தீக்ஷதர் தான். அவர் தீக்ஷதர். அவருடைய பரம்பரையில அவருடைய பேரன்கள்ல வாழலாமும் தீட்சதர்களா தான் இருக்கார். தாமோதர தீட்சதர்னு இருக்கார். இப்போ பாலாஜி தீட்சதர்னு இருக்கார். அவள்லாம் இப்ப நிறைய பிரவச்சனங்கள்லாம் கொடுக்குறா. நம்மளால எல்லாம் கேட்கறதுக்கு முடியும். நமக்கு இப்ப கேட்கறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்பேற்பட்ட தீட்சதர்கள்னா என்ன அப்படின்னா குருவான், குரு ஞானத்தை கொடுக்க கூடியவர்கள், ஞானவான் அப்படிங்கிற அர்த்தம். தீட்சை கொடுத்தார் அப்படின்லாம் என்ன அர்த்தம்? தீட்சைனா என்ன அப்படின்னா குரு தன்கிட்ட இருக்கிற ஞானத்தை சிஷ்யனுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுவாராம். எவ்வளவு பாக்கியம் அது! குருவாகப்பட்டவர் தன்கிட்ட இருக்கிற ஞானத்தை அப்படியே சிஷ்யனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவார். அதுதான் தீட்சை வழங்குறது. அப்ப அம்பாள் தீட்சிதாவாக இருந்து தன்னுடைய ஞானத்தை நமக்கு தருவா. அப்பன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி அவர் ஞானத்தை, அவளோட ஞானத்தை நமக்கு தருவோம் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? அதை வாங்கிக்கிறதுக்கு அவளுடைய சிஷ்யா இருக்கிறதுக்குரிய தகுதி நமக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணணும். அத்தனை தகுதிகளோட இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். முதல்ல அவளுடைய நாமா அத தப்பு இல்லாம சொல்லணும். நம்மளுடைய நாக்குல திருத்தம், அவ கொடுக்கிற தீட்சையை நம்ம வாங்கிக்கிறதுக்கு நாக்குல எல்லாம் திருத்தம், ஸ்பஷ்டம் இதெல்லாம் வேணும் இல்லையா? அதுக்கு முதல்ல அந்த திருத்தம் நமக்கு இருக்கணும். கவனமாக அதெல்லாம் உச்சரிக்கணும். அப்பதான் அவ கிட்ட நம்மளால நெருங்க முடியும். ஞான உபதேசம் செய்பவள் தீக்ஷிதா என்ற நாமத்தை கொண்ட லலிதா பரமேஸ்வரி. அடுத்தது தைத்திய சமனி. தைத்தியர்கள் யாருன்னா அசுரர்கள். அது என்ன ஒரு சின்னதா, அது என்ன தைத்தியர்கள்னா அசுரர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கஷ்யப முனிவருக்கு திதி அதித்தின்னு 2 வைஃப். இந்த 2 பேருக்குமே குழந்தைகள் பிறக்கிறா. திதியினுடைய புதல்வர்கள் தேவர்கள், அதித்தியினுடைய புதல்வர்கள் அசுரர்கள்.
இந்த அதிதியினுடைய புதல்வர்கள் தான் எப்பயும் இந்த தேவாசுர யுத்தம் நடந்துட்டே இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த தைத்தியர்கள் அப்படிங்கிறது தான் அசுரர்கள். அப்ப அதிதியினுடைய பசங்க தான் இந்த தைத்தியர்கள். தைத்தியர்களினுடைய பசங்களான இவாள் அசுரர்கள். அசுரர்களை தைத்திய சமனி, அந்த அசுரத்தனத்தை அழிப்பவள், அசுரத்தனத்தால் வரக்கூடிய துன்பத்தை போக்குபவள், அரக்கத்தனத்தை சமனி அப்படின்னா சமப்படுத்திடுவா. அரக்கத்தனம் அவனிடம் இல்லாமல் ஒழித்து அரக்கத்தனத்திற்கு எதிர்மறையான நல்ல விஷயங்களை அவனிடம், ஏற்கனவே ஞானத்தை புகுக்கிறவன் முதல் நாமாவதான் நம்ம பார்த்தோம். அதுல இருந்து பார்த்தோம்னா இத விலக்கி அதை கொடுப்பா, அப்ப சமன் பண்ணுவா அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. சர்வலோக வசங்கரி, சர்வ லோக வசங்கரி. சர்வனா எல்லாம், லோகம்னா லோகம் உலகம், அத்தனை உலகங்களையும் வசங்கரி தன்வசப்படுத்துபவள். அப்ப தன்வசப்படுத்துபவள். அம்பாள் பேரை கேட்டாலே, அம்பாளினுடைய திருமேனிய போய் பார்த்தாலே, தரிசனம் பண்ணாலே அகம்பாவம்லாம் நம்ம கிட்ட இருந்தா கூட அதெல்லாம் போயிடுமா, தட்டால்னு விழுந்துருவாளாம். அப்படின்னா அவ எவ்வளவு அட்ராக்ட் பண்ணா நம்ம எல்லாத்தையும் வந்து டமால்னு அவகிட்ட போய் விழுவோம். அந்த அளவுக்கு சர்வலோக எல்லா உலகத்தையே தன்வசப்படுத்துபவள் அப்படிங்கிறார் நாம. அது சர்வார்த்த தாத்ரி, சர்வ அர்த்த தாத்ரி, எல்லா அர்த்தங்களையும் தரக்கூடியவள். என்ன அர்த்தம்? இப்ப சொல்றமே ஸ்லோகம் எல்லாம், இதுக்கெல்லாம் இப்ப அர்த்தம் பாக்குறமே, இந்த அர்த்தம் எல்லாம் அந்த அர்த்தத்தை எல்லாமா அப்படின்னா இல்ல. ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்கு கூடவே ஒரே பேரா இருந்தா, ஐஸ்வர்யம்னா நம்ம விதவிதமான அர்த்தத்தை நாம புரிஞ்சுப்போம். ஆனா ரொம்ப அழகான வார்த்தை இது. எந்த மொழியில போய் கேட்டாலும் அர்த்தம் ஐஸ்வர்யம். அர்த்த அப்படின்னாக்க பொருள் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் கொடுக்கும். பொருள்னாக்க செல்வம்னு அர்த்தத்தை கொடுக்கும். அர்த்தனாலே செல்வம்ங்கிற இதை கொடுக்கும், அர்த்தத்தை மீனிங்க கொடுக்கும். அதுக்கு இப்படி எல்லாம் என்ன அர்த்தம் கொண்டாலும் அங்கதான் கொண்டு இருக்கு, ஐஸ்வர்யத்துல தான் கொண்டு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அம்பாள் என்னத்தை கொடுப்பாள், எந்த அர்த்தம் அப்படிங்கறத நாம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்படின் போது கொஞ்சம் உள்ள போய் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா புருஷார்த்தம். அது என்ன புருஷார்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், 4 வித புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வித புருஷார்த்தம். இந்த ஒரு ஜீவனும் இந்த பூமியில பிறக்கிறது. பிறந்து வாழ்க்கையை நடத்தும் போது அது செல்வத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக, ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழறது. ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். யாருக்குமே அது தெரியல. ஏன்னா நம்மளுடைய பார்வைங்கிறது இந்த உலகியல் நோக்கத்திலேயே இருக்கிறதுனால, தெரியாத போறதுனால ஐஸ்வர்யம்னா மோட்சம்னு கொடுக்கிறாள் அம்பாள். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு நீ 4 வித புருஷார்த்தங்களின் மூலமாகத்தான் இதை அடைய முடியும். அது என்ன 4 வித புருஷார்த்தம் அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ. தர்ம அர்த்த, தர்மம்னா என்னன்னு தெரியுது, அர்த்தம்னா பொருள் இல்லை, செல்வம். காமம்னா நீங்க நினைக்கிற காமம் இல்லை, விருப்பம். தர்ம அர்த்த, தர்மம்னா என்னன்னு தெரியும், செல்வம் அடுத்தது, விருப்பம், மோட்சம். அது சரி, தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செல்வம் இருந்தா தானே தர்மம் பண்ண முடியும். முதல்ல தர்மத்தை போட்டிருக்காளே, அப்ப முதல்ல செல்வத்தை தானே போடணும். 4 வித புருஷன் நமக்கு ஆர்டர்ல டிஃபர் ஆகும். நம்ம அந்த மாதிரி கேட்கும் பொழுது இல்ல நீ முதல்ல மனசுல தர்மம் பண்ணணும் முதல்ல நீ மனசுல தர்மம் பண்ணணும்னு நினைச்சா செல்வம் தானா வரும். அவன் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஓரளவுக்காவது அவங்கிட்ட செல்வம் இருந்தாதானே அவனால தர்மம் பண்ண முடியும்னு அம்பாளுக்கு தோணி உனக்கு வழிகாட்டுவாள். அப்படி அந்த செல்வம் கிடைச்ச உடனேயே தர்மம் பண்ணணும்ன்ற உன்னுடைய விருப்பம், அதுதான் காமம். தர்மம் பண்ணணும்ன்ற அந்த விருப்பம், அந்த காமம் இருக்கு இல்லையா, அதை நீ பூர்த்தி செய்யும் மார்க்கத்திற்கு போவாய். அப்படி நீ பூர்த்தி செய்யும் மார்க்கத்திற்கு போகும் பொழுது உனக்கு மோட்ச பாதை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுதான் 4 வித புருஷார்த்தங்களாக. இதுதான் சர்வார்த்த தாத்ரி, சர்வ அர்த்த தாத்ரி, 4 வித புருஷார்த்தங்களை விளக்கக்கூடியவர்களாக இருப்பாள். இதையேதான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இதையேதான் அறம் பொருள் இன்பம் வீடு. இதுலயும் அறத்தை தான் முன்னாடி போட்டிருக்கு, அடுத்ததுதான் பொருள், அப்புறம் இன்பம், அப்புறம் வீடு அப்படின்னு தான் இதுலயும் தமிழ் படுத்தினாலும் அப்படித்தான் வச்சிருக்கு. இப்படிதான் இதை ஒன்னையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், உள்ள அர்த்தம் இருக்குன்னு. அப்போ முதல்ல மனசுல தர்ம சிந்தனை பரவணும். அப்ப அதனாலதான் அதை முன்னாடி அதை போட்டிருக்கு. தர்மம்ங்கிற கோட்பாடு முதல்ல மனசுல வந்துட்டா
பொருள் சம்பாதிக்கிறதுல முதல் பொருள் தானா வரும்னா கூட அதை சம்பாதிக்கிறதுல நியாயமான முறையில் நாம பொருளை சம்பாதிப்போம். நிறைய சம்பாதிச்சு அதை செலவிடும் பொழுதும் நல்ல காரியங்களுக்காகவே அதை செலவிடுவோம். நல்ல காரியங்களுக்காக செலவிடும் பொழுது மோட்ச பாதை வழி உனக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீ மோட்சத்தை அடையலாம்ங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த சத்ய சாய்பாபா வந்து அழகா இதையே அதனால ரெண்டா அழகா பிரிச்சிருப்பாரு. நம்ம சம்பாதிக்கிற சொத்து அதுதான் அர்த்தம். சொத்துன்றது பொருள்ங்கிறது தான் அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா தர்ம வழியில் சம்பாதிக்கணும். அப்ப தர்ம அர்த்த ரெண்டும் ஒன்னாயிட்டதா? தர்ம வழியில் அப்ப சம்பாதிக்கிற சொத்தை தர்மத்தின் வழியில் சம்பாதித்தல் வேண்டும். ஆச்சா? அடுத்த ரெண்டு என்ன? காமம், மோட்சம். அப்ப நம்ம ஆசை எப்போதும் மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும். அப்போ எவ்வளவு அழகா சொல்லி இருக்காருன்னு பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தர்ம வழியில் சம்பாதிக்கணும். முதல் ரெண்டு புருஷார்த்தம். அடுத்த ரெண்டு புருஷார்த்தத்திற்கு அழகா எப்பவும் மோட்சத்தை அடையணும்னே நம்ம விருப்பப்பட்டு இருக்கணும். அது காமம், மோட்சம். என்ன அழகான ஒரு கோட்பாடு ஜம்முன்னு பிரிச்சு கொடுத்திருக்காரு. அது புரியலன்னா இது புரியும் எல்லாருக்கும் அப்படின்னு. இந்த கிரம வரிசையில் தான் தர்மார்த்த காம மோட்சங்கிற 4 வித புருஷார்த்தங்கள். அப்படிப்பட்ட அர்த்தத்தை கொண்ட தத்வார்த்த தாத்ரியாக அவள் இருக்கிறாள். அடுத்தது சாவித்ரி. சாவித்ரினா என்ன? சவித்ர அப்படின்னு அதை எடுக்கணும். எடுத்தோம்னா உற்பத்தி செய்யக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தை. அப்ப இவள் யார்? சிவபரம்பொருளின் பத்னி. தர்மபத்தியானவள் என்னத்தை உற்பத்தி பண்ணா? ஜெகஜனனி, ஜகத்தை உற்பத்தி பண்ணா. அப்ப அவளுக்கு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஒரு பேர் கூட அவளுக்கு இருக்கு. அப்ப இவளுக்கு மட்டும்தான் சவித்ரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? சவித்ரி, சவித்ரு அப்படிங்கிற பேர் சூரியனுக்கு வேற இருக்கு. அவன் என்னத்தை சிருஷ்டி பண்ணான்? சூரிய பகவான்கிட்ட என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா அவனோட தேஜஸால உலகத்தையே சிருஷ்டி செய்கிறான். அது எப்படி? உலகத்தை அம்பாள் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணான்னு சொல்றோம். அவன் எப்படி உலகத்தை சிருஷ்டி பண்ணான்னு கேப்ப, தூங்கிட்டு இருக்க உலகத்தை முதல்ல எழுப்புறான் இல்லையோ? வெளிச்சத்தை கொண்டு வந்து இந்த உலகை 2 விதங்களில் இருட்டை போக்கி உலகம் இருக்குன்னு அவன் காட்டுறான். அப்ப நம்பிக்கையை கொடுக்கறான். நம்பிக்கையை கொடுக்கறதுனால அந்த சூரியனோட பிரகாசம் தான் நமக்கு நம்பிக்கையே கொடுக்கிறது. அது ஒரு பக்கம் தான். அப்ப இந்த தாவரங்கள் தான் உணவை பெருக்கி, அப்ப உணவை சிருஷ்டி பண்ணி அதிலிருந்து நமக்கான உணவை நாம் வளர்ந்து இந்த தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த வழியில் செல்வதா இருந்தாலும் கொஞ்சமாவது ஏதாவது புசிக்கிறதுக்கு நமக்கு வேணுங்கிறத கொடுக்கறதுக்கு அந்த இயற்கை சூழலை உருவாக்குறதுக்கும் சூரியனுடைய உதவி தேவை. அதனால் அவனும் உற்பத்தி சிருஷ்டிகர்த்தா என்ற பெயருடன் இருக்கிறான். அம்பாளும் சிருஷ்டிகர்த்தி. அப்ப உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய அம்பாளுக்கு சாவித்ரி என்று பெயர். சச்சிதானந்த ரூபிணி. சத்து சித்து ஆனந்தம். அப்ப சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபிணி. சத்தையும் சித்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவள். ரெண்டுத்துக்கும் பாலமா பிரிட்ஜா அவள் இருக்கிறாள். இங்க இருக்கிற சித்த அங்க இருக்கிற சத்துடன் கொண்டு போய் சேர்க்கிறாள். சேர்க்கறதுனால என்ன கிடைக்கிறது? ஆனந்தம் கிடைக்கிறது. அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள். தேசகாலா பரிச்சின்னா. தேசகால அபரிச்சின்னான்னு பிரிக்கணும். தேசம் காலம் அபரிச்சின்னா அப்படின்னா தேச காலம் இந்த வரம்புக்கெல்லாம் கட்டுப்படாதவள். இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த இதுல அப்படின்லாம் இருக்காளா அப்படின்னா அதுக்கெல்லாம் கட்டுப்படாதவள். தேசம் காலம் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வரம்பு, சின்ன பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பார்டருக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவள் அம்பிகை. நமக்காக நம்மளுடைய சௌகரியத்திற்காக நம்மளுக்காக அவ கட்டுப்பட்டு காஞ்சிபுரத்துல இந்த இடத்துல இங்கேயே இருக்கா. அந்த இடத்துக்குள்ள நாம போனோம்னா அவளை அங்க பாக்கலாம். காசியில இந்த இடத்துல இங்க இருக்கா. அன்னபூர்ணிய அங்க போய் பார்க்கலாம். விசாலாட்சிய அங்க போய் பார்க்கலாம். மீனாட்சிய மதுரையில அவா ஒரு பார்டர் அமைச்சு நமக்காக நாம வந்து பார்க்கணும்னு நம்மள வரவே இருக்க ஆசையா அவ காத்துட்டு இருக்கா. அந்த நாள வரம்பு போட்டா அவளுக்குன்னு எந்த ஒரு வரம்பும் எந்த தேச காலம்ங்கிற வரம்பே அவளுக்கு கிடையாது. சர்வகா. அடுத்தது சர்வமாகவும். சர்வகா அப்படின்னா சர்வமாகவும் எல்லாமாவும் இருக்கக்கூடியவள். எத்தனை பொருள்களை எந்த விதமா பட்டியலிட்டாலும் எல்லாத்திலையும் அவள் இருப்பாள். சர்வமோகினி. எல்லாருக்கும் மோகத்தை தரக்கூடியவள். பின்னால இப்படி ஒரு நாமம் கூட இருக்கு. மாயை அப்படிங்கிற நாமம் இருக்கு. அது 2 விதமா சொல்லலாம். அம்பாள் மீதான விருப்பம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். பக்தியோடு இருந்தாலும் சரி, பக்தி இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கடைசியில அம்பாளுக்கு வசப்பட்டே அவளை பார்த்த உடனே அவ விழுந்துருவா எல்லாரும். அப்படி எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவள், மோகிக்கக்கூடியவள் சர்வ மோகினி. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அவளையெல்லாம் ஆக்கர்ஷிப்பா. மோகத்தை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லும் பொழுது
இந்த உலகம் நடப்பதற்காக. இந்த உலகமே ஒரு மாயையில தானே நடக்கிறது. அந்த மோகத்தை மாயையை உண்டாக்கி தரவோ அவதான். இந்த உலகம் உண்மை, இதில் நடக்கக்கூடியதும் உண்மை, இது சிருஷ்டி உண்மை, லயம் உண்மை, ஸ்திதி உண்மை அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கக்கூடியவள் பரமேஸ்வரி. அதனால் சர்வ மோகினி. சரஸ்வதி கல்வியின் ரூபமாக இருப்பாள். ஞானத்தின் சாரத்தையே தரக்கூடியவள். சாஸ்திரமயி, எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாஸ்திரமயி, எல்லா சாஸ்திரங்களுக்கும் தலைவியாக. அது எங்க இருக்கோ அங்க இருக்கக்கூடியவள். சாஸ்திரத்தின் இருப்பிடமே அம்பிகை தானே, அப்புறம் என்ன இன்னும் தலைவி, அதெல்லாம் வேற. சாஸ்திரத்தின் இருப்பிடமே அவள். குஹாம்பா, குஹனுடைய குமார். குஹன் யாரு? முருகன். அவனுடைய தாயாக இருக்க குஹா அம்பா, குஹனினுடைய தாயாராக இருக்கக்கூடியவள். குகைக்குள் இருக்கிறவள் அப்படின்னும் ஒரு அர்த்தத்தை கொள்ளலாம். எந்த குகையில் இருக்கா? நம்மளுடைய இதயம் என்னும் குகையில் வசிக்கக்கூடியவள், வாசம் செய்யும். அந்தரி அப்படிங்கிற பாட்டெல்லாம் நிறைய இருக்கு. அந்தரி, துரந்தரி, நிரந்தரி அப்படின்னு பாட்டெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் நம்ம. அப்ப அந்தரி, உள்ளுக்குள், இதயம் என்னும் குகைக்குள் இருப்பவள். குஹ்ய ரூபிணி, அந்த குகையில தான் இருக்கான்னு சொல்லி அப்புறம் என்ன குஹ்ய ரூபிணி? இதற்கு ரெண்டு பொருள் அப்படிங்கிறார். ஒண்ணு குஹ்யம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ரகசியமாக, ரகசிய வடிவம் கொண்டவள், அவளே ரகசியம். அவளுடைய நாமத்தை எல்லாம் ரகசியமா போற்றி பாதுகாத்தல். ரகசியம்னா என்னன்னா, ரகசியமா வச்சுக்கணும்னா என்னன்னா, போற்றி பாதுகாத்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா அவளை வச்சுக்கணும், அவளுடைய நாமாக்களை வச்சுக்கணும், ரொம்ப அடக்கத்தோட வச்சுக்கணும். அதாவது நம்ம கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். குஹ்யர்களின் வடிவமாகவும் அவளே இருக்கிறாள். குஹ்யர்கள் தான் யாரு? சராசரி ஜீவன்கள் தான், நம்மள மாதிரி இருக்கிற ஜீவன்கள். இந்த ஜீவன்கள் எல்லாரோட வடிவத்திலையும் அவள் இருக்கா, எல்லா ரூபத்திலையும் அவள் இருக்கா. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், அம்பாளுக்கு செய்கிற பூஜை முறையிலேயே பாத்தீங்கன்னா, பூஜை மெத்தடெல்லாம் நம்ம பண்ற பூஜையிலேயே பாத்தீங்கன்னாக்க, பெண்களை அமர வைத்து, அதாவது ஒரு நவராத்திரியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நவராத்திரி அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு சுமங்கலி பெண்ணையும் ஒரு சின்ன பொண்ணையும், கன்னிகா பொண்ணுன்னு சொல்லிட்டு பாலையாக ஒரு சுமங்கலி பெண்ணையும் உட்கார்த்தி வைத்து அவர்களை அம்பாளாக நினைத்து பூஜை பண்ணி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு. அப்படி குஹ்ய ரூபமாக அவளை நாம் வணங்கவும் முடிகிறோம். இப்படிதான் குஹ்ய ரூபமாக இருக்காள் அப்படிங்கிறது. எல்லா ரூபத்திலையும் அம்பாளை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சதாசிவ பதிவிரதா, சதாசிவனாக இருக்கக்கூடிய சதாசிவன் அனுகிரக தெய்வம். அனுகிரக தெய்வத்தின் பதிவிரத்தையாக விளங்குபவள் லலிதாம்பிகை. இப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சிலதை பிரிச்சு பாக்குறோம். ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒன்னாவே வச்சிருந்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியலன்னு நாமளே இதை ஸ்பிளிட் பண்ணி இது இப்படி நான் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறோம். இப்ப எல்லாத்தையும் மீறி ஒரே ஒரு பரம்பொருள் தான், ஒரே ஒரு பரமாத்மா தான் இருக்குன்னு நாம உணரணும். அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது நிர்குண பிரம்மம், நிர்குண பரபிரம்மம். அந்த நிர்குண பரபிரம்மத்துல இருந்துதான் அம்பாள் வரும். ஒண்ணுன்னா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி பிரிக்கிறா. அந்த அம்பாள் தொழிலை செய்வதற்காக 5 விதமான தொழில்களை செய்யணும் இந்த ஜகத்துல அப்படிங்கிறதுக்காக 5 பிரிவா பிரிக்கிறா. 5 பேரை பிரிக்கிறதுலதான் அனுகிரக தேவதைக்கு சதாசிவம்னு பேரு. அந்த சதாசிவ பதிவிரதை, அம்பாளை சதாசிவ பதிவிரதை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அம்பாளும் அந்த அனுகிரக தேவதையாக இருக்கிறாள். அம்பாளும் அனுகிரக தேவதையாக இருக்கு, பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவளாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அனுகிரக தேவதையான சதாசிவத்தையே அந்த சதாசிவத்தையே அனுகிரகம் பண்றா. அனுகிரக தேவதையான சதாசிவத்தையே அனுகிரகம் செய்ய வைப்பவள். அந்த அவர் அனுகிரக தெய்வமா அவரை வச்சாச்சு அப்படின்னா அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? அவரை பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணணும்ல, அதை பண்றவளே இவள் தான். அனுகிரகம் செய்ய வைக்கிறவளே இவதான். ஆட்டுவிக்கிறவளும் அவளேதான், ஆட்டுவிப்பவள், அனுகிரகம் செய்ய வைப்பவள். சம்பிரதாயேஸ்வரி, சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சதாசிவ பதிவிரதாய்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, சர்வோபாதி விநிர்முக்தா சதாசிவ பதிவிரதா. சர்வ உபாதி விநிர்முக்தா அப்படின்னு அதை பிரிக்கிறோம். அதாவது எல்லா உபாதிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவள் அவள்தான். சம்பிரதாயங்களுக்கு ஈஸ்வரி, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, அவளுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற லெவல்ல அவ இருக்கா.
வழி வழியா செய்து வரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வழி வழியா நம்ம ஃபேமிலியில பண்ணிட்டே வரோம். அதே எங்க சம்பிரதாயம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது எங்க வீட்டு சம்பிரதாயம், இது எங்க குடும்பத்தினுடைய சம்பிரதாயம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். 40 வருஷமா நாங்க இப்படிதான்ப்பா கடைபிடிச்சுன்னு வரோம், இது எங்களோட இது வழக்கம் பழக்கம் இப்படின்னு ஏதோ நம்ம சொல்லுவோம். இப்ப 2 வார்த்தைகளுமே தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், வழக்கம் பழக்கம் அப்படின்னு. இப்ப வழக்கம்னா என்ன, பழக்கம்னா என்ன, இதுக்கே டவுட் வந்துடும். இந்த வா இந்த பா இந்த 2 எழுத்து நம்மள எங்கெங்கயோ கொண்டு விட்டுடும். இப்படி பார்த்தா பழக்கம் பழக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனி மனிதன் தொடர்ந்து சில விஷயங்களை செஞ்சுட்டே வர்றப்ப என் பழக்கம் பாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன், இப்ப நான் என் வீட்டுல மட்டும் சில விஷயங்களை பண்ணிட்டே வரேன் அப்படின்னு பண்ணும்போது, என்னுடைய இஷ்டப்படி நான் என் வீட்டுல ஆனா தொடர்ச்சியா அதை பண்ணிட்டே வரேன், என்னோட வழக்கம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே என்னோட பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் இப்படி என்னோட பழக்கம் இதான்ப்பா, டெய்லி என்னோட ருட்டீனே இதான் ருட்டீன் அப்படின்னு சொல்றோம்ல, என் பழக்கமே இதுதான்ப்பா அப்படிங்கிறோம். தனி மனிதனாக என்னுடைய வீட்டில் நான் செய்யும் பொழுது, அதே என்னுடைய குடும்பத்தை சார்ந்து வழி வழியாக மூதாதையர்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வரா, அந்த செயலை செய்யும் பொழுது, அப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது பொதுப்படையாக குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நாம செய்கிறோம். மூதாதையர்கள் வழிகாட்டியபடி செஞ்சுட்டு வரும் பொழுது எங்க குல வழக்கம் சம்பிரதாயம். நான் தனி மனிதியாக செய்வது பழக்கம், குலமாக செய்து வரும் பொழுது எங்கள் குல வழக்கம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இது சமுதாயத்திலேயே இது பரவிண்டே இருக்கு. சம்பிரதாயேஸ்வரி அப்படின்னா குருமுகமாக வந்து கொண்டிருக்கும் தர்மங்கள். அப்ப பெரியவாள உங்க வீட்டு பழக்கம், உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேளுங்க, உங்க வீட்டு வழக்கம் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. யார கேட்டாலும் வீட்டுக்கே வர வாத்தியார்ட்ட என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டா, உங்க வீட்டுல பெரியவாள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அதுபடி பண்ணுங்க அப்படிதான் சொல்லிட்டு சொல்லுவா. அந்த மாதிரி அது அவளை நம்ம ஒரு குருவா ஏத்துட்டு, நமக்கு மேல இருந்த மூதாதையர்களை குருவாக நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப அதுபடி வரக்கூடிய தர்மங்கள், அப்ப அப்படியெல்லாம் வரக்கூடிய எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவள், இத்தனை குலத்திற்கும் உயர்ந்த குல ரூபிணியவள். அப்பேற்பட்ட அவள் எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருப்பா. அப்ப அவகிட்டேந்து நம்ம ஒரு குரு, அவகிட்டேந்து நம்ம கத்துக்கும் பொழுது, குரு கிட்டேந்து நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சிஷியனுக்கு வரும், கெட்டது எதுவுமே வராது, அதெல்லாம் வடிகட்டி போயிடும். நல்ல விஷயங்கள் மட்டும் நமக்கு உபதேசமாகும். அந்த சிஷியன் அடுத்து சிஷியனுக்கு உபதேசம் பண்ணும்போது, அப்படிப்பட்ட சிஷியன் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணும்போது, உபதேச ரீதியா நம்ம சம்பிரதாயத்துல நிறைய விஷயங்கள் வந்து நிக்குமே தவிர, ஒத்து வராத விஷயங்கள்லாம் வெட்டுப்பட்டு விடும், வெட்டி போன மாதிரி ஆயிடும், கிட்டே வராது. அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள், தர்மத்திற்கு உட்பட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதில் ஈஸ்வரியாக இருப்பவள் சம்பிரதாயேஸ்வரி அப்படிங்கிற நாமத்தை கொண்டவள். சாத்வி, சாத்வினா சாது பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கிறார். 2 நாமாவா கூட இதை சொல்லலாம். சாது அப்படின்னா சாதுங்கிற சொல்லே எப்படி வருது அப்படின்னா, சத் விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவா சாது, சத் விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவா சாது. ஈ அப்படின்னா என்ன, 4வது அது 4வது லெட்டர். அப்ப 4வது அக்ஷர முகமாக அம்பாள் இருக்கிறாள். அப்ப 51 அக்ஷரங்கள்ல அவற்றின் ரூபமே அம்பாள் தான். ஒவ்வொரு அக்ஷரத்தின் ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். ஈ என்னும் 4வது அக்ஷரத்தின் ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். சாத்வி, அற்புதமான நாமம். குருமண்டல ரூபிணி, குரு மண்டலங்களுக்கெல்லாம் குருவாக பலவிதமான ஆச்சாரியர்களின் ரூபமாகவும் ஆச்சாரிய மண்டலத்தின் ரூபமாகவும் இருக்கிறாள். குலோத்தீர்ணா, குலபதத்தை, குலம் அப்படிங்கிற பதத்தை தன்கிட்ட இடமாக கொண்டவள், குல ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். குலம்னா வழி வழியாக வருவது. அத இப்ப ஏன் திருப்பி ஏற்கனவேதான் வழி வழியா வருது, அதுக்கு பழக்கம் வழக்கம் இந்த பேரெல்லாம் சொல்லிட்டு திரும்ப ஏன் குலோத்தீர்ணா அப்படிங்கிற நாமம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ வழி வழியாக வந்து சேர்கிறது அப்படின்னா, வழியாக வந்து சேர்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், திரும்பி குண்டலினி சக்திக்கு போங்கோ அப்படின்ட்டா. எப்படி இந்த ஆற்றல், குண்டலினி ஆற்றலானது என்ன வருது, மூலாதாரத்தில் இருந்து எழும்பிட்டு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒரு ஆதாரமாக சுற்றி சகசிராரத்தில் வந்து நிற்கிறது. அப்ப வழி போட்டுட்டு வருதா இல்லையா, அது ஒரே வழியில தானே ஏறி மேல வருது. அதே மாதிரி குலத்தில் உள்ளவர்கள் அதே வழியில் சென்று மேலே வரும் பொழுது எப்படி சகசிராரத்தில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் கிடைக்கிறதோ, அதே மாதிரி நீ செய்யக்கூடிய எல்லா செயலிலும் உனக்கு மேன்மை கிடைக்கும். அற்புதமான நாமா குலோத்தீர்தான்.
எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. குல உத்தீர்ணா, குலத்தை மேன்மைப்படுத்துபவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு வெறும் நம்ம குலத்தை மேன்மைப்படுத்துபவள் அப்படின்னு மீனிங் சொல்லிடலாம். பட் இத மாதிரி நம்ம விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தெரிஞ்சுக்கும் போது நமக்கே அது மேல அவ்வளவு விருப்பம், ஆசை, அந்த நாமாக்கள் மேல எல்லாம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் உண்டாகும். அதை இன்னும் மேலும் மேலும் படிக்கணும்ன்ற ஆசை வரும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரும், நல்லா கரெக்டா உச்சரிக்கணும்னு ஆசை வரும், அம்பாள் கிட்ட நெருங்கி கிட்ட கிட்ட போகணும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். கிட்ட வர 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 அவ வாரி அடைச்சுப்பா அப்படின்ற நிலைக்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்றது. பகாராத்யா, சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்படுபவள். அப்ப அதோட அது லயம், லயத்தையும் மண்டலத்தில் அது லயமாறுது சூரியன், அதை ஆராதிக்கப்படுவள். சூரிய மண்டலம் என்று சொல்லும் போது ஏதோ நம்ம தெரிஞ்ச சூரிய மண்டலத்துல அவளுடைய சக்தி அடங்கிடுறது அப்படின்லாம் நினைச்சு கூடாது. அண்டபகிரண்டங்களை எல்லாம் அவள் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள். யாரு? லலிதாம்பிகை. அவ எல்லாத்திலையும் அவ இருக்கா அப்படின்னு அர்த்தம். அண்ட பகிரண்டத்திலையும் அவள் இருக்கிறாள். மாயா, மாயையை தரக்கூடியவள், மாயையாக உலகே மாயம், மாயையாக இருக்கக்கூடியவள். மதுமதி, மதுவாக தேன் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு தேன் நிவேதனம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். தேன் நிவேதனம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். அந்த தேன் ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா. இன்னும் கொஞ்சம் ஆழமா பொருள் இருக்குன்னா தேனோட ருச்சியையே நமக்கு தரக்கூடியவள். தேனோட ருச்சியே அவள் நமக்கு தரக்கூடியவள். மதுமதி, மகி, மகி உலகம், இன்னும் பூமி, உலகம் அப்படின்னு சொல்லலாம், பூமி அப்படின்னு சொல்லலாம். உலகம் படைக்கிறதுக்கு காரணமாயிருந்து அதை பராமரிக்கிறவளே அவள்தான். அதனாலேயே அம்பாளையே உலகம்னே சொல்லலாம். பிரகிருதி வடிவத்தில் இருக்கிறவளும் அவள்தான். அதனால அவள் மகியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாமம் சொல்றது. கணாம்பா, குகாம்பான்னா முதல்ல பார்த்தமே குகனுக்கு அம்பாளாக இருந்தவள், தாயாக இருந்தவள். கணாம்பா அப்படின்னா கணபதிக்கு தாயாக இருக்கிறவள். கணபதி கணங்களுக்கெல்லாம், கணாம்பா கணங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள். குகாம்பான்னு சொல்லும் போது குகனுக்கு தாயின்னு சொல்லமோ இல்லையோ, அது மாதிரி இங்கு கணங்களுக்கெல்லாம் தாய். குஹ்யகாராத்யா, குஹ்யர்களான ஜீவர்களால் ஆராதிக்கப்படுபவள். குஹ்யம் அப்படின்னா ரகசியம், குஹை எங்க நமக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, ஹிருதயம் என்னும் குகையில், அங்க நம்மளால ஆராதிக்கப்படுபவள். கோமலாங்கி, கோமளம் சாஃப்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கோமலாங்கி மிருதுவான சாஃப்டான அங்கங்களை உடையவள். ஸ்வதந்திரா அப்படின்னா எதையும் சுதந்திரமாக சாதிக்கக்கூடியவள். இப்ப ஜீவன், அப்ப நாமெல்லாம் சாதிக்கலையா? அவ சுதந்திரமா சாதிக்கிறான்னு அவளுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு கிரெடிட்? அப்ப நம்ம எல்லாம் சாதிக்கலையா? கேட்போம் இல்லையோ கொஸ்டின், நம்மளால தான் சும்மா இருக்க முடியாதே. அப்ப அப்படி கேட்டா இது சுதந்திர பூமி, சுதந்திர பிரஜை அப்படின்லாம் சொல்லலாம். லௌகிகத்துக்கு வேணுமானா இது பொருந்தும். ஆனா அப்படிப்பட்ட சுதந்திரத்துல கூட சில வரம்புகள் இருக்கு. சில ரவுண்டு போட்டு சில வட்டத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். எதை வேணுமானாலும் எப்ப வேணுமானாலும் பண்ணலாமா அப்படின்னா முடியாது. சட்டதிட்டங்களுக்கு எல்லாம் உட்பட்டுதான் நம்ம செயல்படணும். எங்கேயோ அப்ப ஒரு இடத்துல நாம ஒரு பார்டருக்குள்ளதான் நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப சுதந்திரம்னா என்ன அப்படி? சுதந்திரம்னா அப்ப என்ன இது அப்படின்னா, இந்த பூமியில் லௌகிக வாழ்க்கையில் சுதந்திரம் என்பதற்கு வரம்பு உண்டு, நமக்கெல்லாம் உண்டு. ஆனால் அம்பாளுக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. சர்வ சுதந்திரத்தோடு இருக்கக்கூடியவள் லலிதாம்பிகை. எதையும் சுதந்திரமாக செய்யக்கூடியவள். சர்வ தந்திரேசி, எல்லா விதமான தந்திரங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். தட்சிணாமூர்த்தி ரூபிணி, மௌனகுரு, ஆதிகுரு, தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த தட்சிணாமூர்த்தி வடிவமாகவே இருப்பவள் அம்பிகை. இதுல ஒரு அழகு கவனிக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஏன் பேர் வந்தது? தென்முகமாக அமர்ந்திருப்பதால். தட்சிணம்னாக்க தெற்கு இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி. தமிழில் தட்சிணாமூர்த்திக்கு தென்முக கடவுள்னு தான் பேரு. ஆலமரத்தடியில ஒரு கல்லாலமரம் அங்க அமர்ந்துட்டு சொல்லாமல் சொல்லக்கூடியவர் மௌன குரு. எதையும் சொல்லவே மாட்டார். அப்படி அதுல உட்கார்ந்துட்டு அப்படியே தியானத்துல இருப்பார். அவர் தான் குரு. அவர்கிட்ட இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா அவர் எதுவும் வாயை திறந்து சொன்னாரா? இல்லை. தட்சிணாமூர்த்தி சொல்லாமல் சொல்லக்கூடியவர். எந்த சிவன் கோயில்ல பார்த்தாலும் இருக்கும். அழகா கண்ணு முன்னாடியே சில சிவன் கோயில்ல நிறைய, நம்ம கோயம்பேடுல இருக்கிற கோவில்ல அந்த மரத்தடியில அழகா அந்த இதுவே இருக்கும். பார்த்தோம்னாக்க அந்த கோவில்ல இருப்பார். சில கோவில் எல்லாம் அப்படி தனியா அந்த பிரதட்சணம் வரும்பொழுது அங்க ஒரு பிரகாரத்துல தெற்கு பக்கமா அவர் பாக்குற மாதிரி அந்த ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் இருக்குமே தவிர, இங்க கோயம்பேடுல போய் பார்த்தோம்னாக்கா அந்த கோவில்ல லவ குஷபுரீஸ்வரர் அப்படின்னு லவனும் குஷனும் சிவனுக்கு
பூஜை செய்த அந்த கோவில் குறுங்கால் ஈஸ்வரர் அப்படின்னு அந்த கோவில். அந்த ஈஸ்வரனுக்கு பெயர். ரொம்ப அற்புதமான கோவில். சொல்லுவா முதல்ல பிரதோஷம் அந்த கோவில்ல தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி இதே மாதிரி ஆலமரத்தடியில ஜாமுன்னு உட்கார்ந்து மௌன குருவா இருப்பார். அங்க கிழக்கு நோக்கிய மண்டலத்தோட அநேகமா பல சிவன் கோயிலையும் இருக்கும், நடராஜர் சந்தியும் இருக்கும், எல்லாம் தெற்கு நோக்கித்தான் இருக்கும். வழிபாட்டுக்குரிய நடராஜர் என்றால் பக்கத்துல சிவகாம சுந்தரியும் இருக்கணும். சிவகாம சுந்தரி இல்லாம தனியா வழிபாட்டுக்குரிய நடராஜர் இருக்கவே மாட்டார். சிவகாம சுந்தரி நின்னுண்டு தாளம் போட்டிருந்தாதான் அவ ஆடுவாளாம். அவர் தாளத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவரு ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் பாருங்க. நடராஜர்னு சொன்னாலே சிவகாம சுந்தரியுடன் உரை நடராஜர். நீயும் நின் கணவரும் நீங்கள் திருக்கோலமும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் புத்தியில் புந்தியில் வந்து பொருந்த வேண்டும்னு அபிராமி பற்ற பாடியிருக்கார். கேட்டார். அப்படி சொன்னார். இப்படி தட்சிணாமூர்த்தி ரூபிணியாக தானே குருவாக பரமாத்மாவினிடத்தில் நம்மை சேர்க்கக்கூடியவர். குரு மூலியமா தான் நம்ம எங்கேயும் போக முடியும். குருதானே நமக்கு ஆச்சாரியனின் வழியாகத்தான் நம்ம எங்கேயும் போக முடியும்ன்றதுக்கு இவள் வழியாக பரமாத்மாவை நாம் அடைய முடியும். அடுத்து பார்த்தா சனகாதி சமாராத்யா. இப்ப குரு பிரியா, தட்சிணாமூர்த்தி ரூபிணி இதெல்லாம் பார்த்தா அதை சேர்ந்த நாமம் சனகாதி சமாராத்யா. இந்த சனகாதி முனிவர்களால் ஆராதிக்கப்படுபவள்னு அர்த்தம் இருக்கு. இந்த சனகாதி முனிவர்லாம் எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா, எந்த தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில உட்கார்ந்து இருக்காருமோ அவர் காலடியிலே 4 பேரும் இருக்கா. இந்த 4 பேரும் அந்த தட்சிணாமூர்த்தியின் பாதத்துக்கிட்ட அமர்ந்துண்டு இருக்கா. அவளால் ஆராதிக்கப்படுபவள். இதெல்லாம் அம்பாளுடைய சங்கீதையில இருக்கு. எடுத்து சனத் சங்கீதையில இதெல்லாம் இருக்கு. ஃபுல்லா படிக்கணும்னா எல்லாத்தையும் அவ்வளவு விஷயம் இருக்கு, படிக்கலாம். சிவஞான பிரதாயினி, இதுவும் குருவை மைய கருத்தாகவே வச்சுட்டு சொல்றது. தட்சிணாமூர்த்தி என்ன பண்றார்? ஆலமரத்தி அடியில மௌன குருவா இருக்கார். எதுவுமே சொல்லாம சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு கீழே அவருடைய சிஷ்யர்கள் சனகாதி சமாராத்யா சனகாதிகள் இருந்துட்டு இருக்கா. உபதேசம் செய்கிறாரா? எங்க அவளுக்கு என்ன வேண்டும்? அவருக்கு என்ன உபதேசம் செய்கிறாரோ அந்த ஞானம் தானே வேண்டும். இப்ப அம்பாள் தான் அந்த சிவஞானத்தை தருகிறாள். சிவஞான பிரதாகினியாக இருக்கிறாள். சிவஞானத்தை வேண்டி இவ 4 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த பரம்பொருளின் மங்கள ஞானத்தை பிரசாதமா கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருக்கப்போ அதை தரக்கூடிய லலிதாம்பிகையாக அம்பாள் இருக்கிறாள். சிவஞான பிரதாகினி சித்கலா, சித் ஸ்வரூபமாக சித்கலையாக இருக்கிறாள். ஆனந்த கலிகா, ஆனந்தத்தின் வடிவமாக அவள், பரமானந்த ஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள். ஆனந்த வடிவம், ஆனந்த கலிக்கான ஆனந்தத்தின் களிப்பில் இருக்கிறாள். ஆனந்தமே ஆனந்தம், ஆனந்தத்தோட களிப்பில் அவள் இருக்கிறாள். பிரேம ரூபா அப்படின்னா பக்தர்கள் செலுத்தக்கூடிய பிரேமையின், பக்தர்கள் அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்துறா, அந்த அன்பின் ரூபமாகவே அவள் இருக்கிறாள். பிரியங்கரி, பிரியத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். நாம பாராயண பிரீதா, பிரேமையின் உருவமாக இருக்கக்கூடிய அவள், பிரியத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகை. அப்படி இருக்கக்கூடிய அவள் நாம பாராயணம் பண்ணா அதற்கு மேலும் சந்தோஷம் அடைகிறாள். இந்த திருநாமத்திற்கு எப்படி இப்ப நம்ம நாமத்தை அவளுக்கு சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப நாம பாராயணம் பண்றது கூட அவளுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அவ திரும்ப திரும்ப அவளுக்கு அவ்வளவு ஆசை, திருப்பி திருப்பி. அதனாலதான் சொல்லி முடிக்கும் பொழுது எப்பயுமே லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி முடிக்கும் போது திருப்பி அந்த தியான ஸ்லோகத்தினுடைய முதல் 4 வரியை சொல்லிதான் நம்ம முடிக்கிறோம். ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அப்படி நம்ம ஆவலோட காத்துட்டே இருக்கலாம். அவளுக்கு அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பாராயணம் பண்ண அவ்வளவு பிரீத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருப்பி திருப்பி சொல்லும் முறை தெரிஞ்சு அதிகம் தெரியாமல் செய்தாலும், எந்த பலனையுமே எதிர்பார்க்காம செஞ்சாலும் செய்யணும். பலனை எதையும் எதிர்பார்க்காம தெரியாம கூட சில பேர் சொல்வா. அதெல்லாம் இருந்தாலும் சொல்லணும்ன்ற அந்த மனப்பூர்வம், அந்த பக்தி, அந்த சிரத்த, குஹ்யம், அந்த இதய குகையில் அவளை நிறுத்தி கொண்டு சொல்லும் பொழுது ரொம்ப பிரீத்தியா அதை ஏற்றுக்கொள்பவள். நந்தி வித்யா, நந்திகேஸ்வரனுடைய வித்தையின் மூலமாக, வித்தையின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். தட்சிணாமூர்த்திகிட்ட இருந்து சிவஞானம் முதல்ல யாருக்கு வந்தது? நந்திகேஸ்வரருக்கு தான் வந்ததுன்னு ஒரு கணக்கு. அதனால்தான் நந்தி வித்யா அப்படின்ற நாமமே. முதல் தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து யாருக்கு வந்தது சிவஞானம்னா நந்திகேஸ்வரருக்கு. அதனால் சிஷ்யர்கள்ல குருபரை எங்க ஆரம்பிக்கும்னா நந்திகேஸ்வரர்கிட்ட இருந்துதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். வித்யா குரு பரம்பரை அங்கே இருந்துதான் தொடங்குறதுன்னு ஒரு கணக்கே இருக்கு. அப்படிப்பட்ட வித்யா ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கிறாள். நடேஸ்வரி, நடேஸ்வரினா நடனம் ஆடக்கூடியவள். நடனமாகின்ற ஈஸ்வரனுக்கு, நடராஜனுக்கு தலைவியாக தாளத்தை பக்கத்துல போட்டு சிவகாம சுந்தரி உட்கார்ந்து இருப்பான்னு நம்ம சொன்னோமோ இல்லையோ. அப்போ
அப்படி இருக்கக்கூடியவள். அவ தாளம் போட்டாதான், அவள் லயத்தோட அவ எல்லாத்தையும் பண்ணாதான் நடராஜரான ஆடவே முடியும். அப்படி பழைய சங்க இலக்கியம்லாம் அவ்வளவு அற்புதமா இதை விளக்கியிருக்கும். படிக்க படிக்க உள்ள போயிட்டே இருப்போம், நம்ம வெளியிலேயே வர முடியாது. அந்த அளவுக்கு சங்க இலக்கியங்கள் இத ரொம்ப அற்புதமாக அம்பாளினுடைய இந்த லயங்களை, அவளுடைய தாள லயங்கள், அவளுடைய நிலை எல்லாவற்றையும் ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டி கொடுக்கும். கொடுகொட்டி ஆட்டமாடினார். அவ தாளம் போட்டா, அவர் தூக்கினா, அப்படி ஒரு இது பண்ணா, ஒரு லயத்தோட அதை இது பண்ணானே ஒரு கொடுகொட்டி ஆட்டம் அப்படின்னு அந்த ஆட்டத்துக்கே பேரா. அப்படி எல்லாம் விவரங்கள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. நித்யா ஜெகத் அதிஷ்டானா, நித்யா எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஜெகத்து, இந்த ஜெகத்தை அதிஷ்டானா தன்னுடைய அதிஷ்டானமாக கொண்டவள், ஜெகத்தை தன்னுடைய அதிஷ்டானமாக கொண்டவள், இந்த ஜெகத்தின் உண்மையான வஸ்துவாக இருப்பவள், ஜகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவள். முக்திதா அப்படின்னா முக்தியை தருபவள், முக்தி ரூபிணி அப்படின்னா முக்தி ஸ்வரூ, அந்த முக்தியை தருபவள்னா அந்த முக்தியின் ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு நமக்கு முக்தியை தரவள்ளவள். லாசிய பிரியா, லாசியம்னா நடனம், பெண்கள் ஆடக்கூடிய நடனம். ஆண்கள் ஆடும் நடனத்திற்கு தாண்டவம், சிவதாண்டவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது தட்டும் ஒலியுடன் ஆடுவதால் அவர்களுக்கு தாண்டவம்னு பேரு. லாசியம்னா மென்மையா ரொம்ப சாஃப்டான அசைவுகள் கொண்ட, மிருதுவான அசைவுகள் கொண்ட நடனம். அந்த லாசியத்தின் மீது அவள் பிரீத்தி கொண்டவளாக இருக்கிறாள். லாசிய பிரியா. லயகரி, லயத்தை தடக்கூடியவள். லயம் என்றால் தடையே இல்லாது, பேதமே பார்ஷியாலிட்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லாது இயக்கத்தில் நகரக்கூடிய ஒரு விஷயம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஜகத்தில் லயத்தை தரக்கூடியவள் அம்பிகை, எல்லாம் சரியான விதத்தில் பொருந்தக்கூடியது. ஆகவே அவள் லயகரி. லஜ்ஜா, லஜ்ஜானா வெட்கம். ஒரு பெண் ஸ்வரூபம் என்றாலே நாணம், வெட்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம், அதுக்கே உரியது. எதற்கெல்லாம் நாணப்படணுமோ அதற்கெல்லாம் நாணப்பட்டு, எதற்கு எல்லாத்துக்கும் நாணப்பட்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எதுக்கு வேண்டாமோ அதற்கு நாணாமல் இருப்பது, அதுக்குதான் லஜ்ஜைன்னு பேர். லஜ்ஜைனா உடனே வெட்கம் அப்படின்னு டைரக்டா மீனிங் எடுக்கக்கூடாது. எதற்கெல்லாம் நாணப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் நாணப்பட வேண்டும், எதற்கெல்லாம் நாணப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும், நாணப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் லஜ்ஜை. உணர்வுகளை அதுக்கு மொத்தமா தூக்கி போட்டுற முடியுமா? பயம் வேண்டாம், சரி கூடாதுங்கிறோம். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்துதான் ஆகணும், எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது. அதே மாதிரிதான் நாணமும். அப்படிப்பட்ட உயரிய நாணம் அப்படிங்கிறது தான், அந்த உணர்வு தான் லஜ்ஜா. ரம்பாதி வந்திதா, ரம்பை போன்றவர்களால் வந்தனை செய்யக்கூடியவள். அப்போ இதற்கு பிறகும் நிறைய நாமாக்கள் இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடியவர். ரம்பைலாம் யாருன்னு தெரியும், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஊர்வசி, ரம்பா அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவள்லாம் ஆடக்கூடிய நடனம் தான் லாசியம் அப்படின்னு சொல்லப்படுறோம். அந்த லாசியங்கள்லாம் ஆடி அம்பாளை பிரீத்தி பண்ணணும்னு தேவலோகத்துல அவள்லாம் என்னதான் ஆட சொல்லணும், அவளை சந்தோஷப்படுத்தணும்னு அவா கேட்டாலும், ரம்பையாகட்டும், ஊர்வசியாகட்டும், மேனகையாகட்டும், தங்கள் குஹ்யத்தில் அதே மாதிரி ஹிருதய குகைக்குள் அம்பாளை வைத்துக் கொண்டு அம்பாளுக்கே ஆடுவதாக. அதனால்தான் அவள் நடனமே அவ்வளவு அழகா இருக்கும்பா. அப்படி டான்ஸ் ஆடுறா, அவ்வளவு அழகா இருக்கா. அவள்லாம் என்ன காரணம்னா, அவளுடைய நினைப்பு முழுவதும் அம்பாளினுடைய பாதத்திலேயே இருக்கும். அவளுக்காகவே இந்த நடனம், நாட்டியம், கீதம் எல்லாம் பின்னாடி சோடச்சோபச்சாரங்கள்ல பூஜை பண்ணும்போது நமக்கு வருது இல்லையா, ஒண்ணும் அதுல நிருத்தியம் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த நடனத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட லாசிய நடனத்தை கொடுக்கக்கூடிய ரம்பாவால் வந்தனை செய்யக்கூடியவள்ங்கிற நாமாவோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கிறோம்.